என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை திரும்ப ஒரு முறையாக சொந்தம் பாராட்டி சொல்லுங்கள். சிறைச்சாலையில். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். சிறைச்சாலையில். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சிறைச்சாலை உண்டு. அநேக மக்களுக்கு வாழ்க்கையே ஒரு சிறைச்சாலை. அநேக மக்களுக்கு வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை. சில பேருக்கு சூழ்நிலைகள் சிறைச்சாலை, சம்பவங்கள் சிறைச்சாலை, மனிதர்களே ஒரு சிறைச்சாலை. புரிய மாட்டேதில்ல. சிறைச்சாலை இல்லாத மனிதர்களே இல்லை. வெளியே ஒருவேளை they look outward very nice, பார்ப்பதற்கு நன்றாய் இருப்பார்கள். ஆனால் அவரோடு கொஞ்சம் பேசி பாருங்களேன், அவருடைய மனதின் உள்ள அந்த வேதனைகள், மனதினுடைய பாரங்கள், மனதினுடைய கண்ணீர். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுமே சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். இந்த முதல் குறிப்பு prison of people. ஒரு 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். those who are watching the program கவனியுங்கள். நம்பர் 1, the prison of people. இரண்டாவது, the prison of pain, வேதனையின் சிறைச்சாலை. மூன்றாவது, பாவத்தின் சிறைச்சாலை. திரையில் பாருங்கள். முதலாவது சூழ்நிலையின் சிறைச்சாலை. அதை இப்படி சொல்லலாம். சூழ்நிலையினாலே, சம்பவங்களாலே, மனிதர்களாலே நம்மை காயப்படுத்துகிற மனிதர்கள். அதில் இரண்டாவது, அதாவது வேதனையின் சிறைச்சாலை. வெளியே சொல்ல முடியாது, சொன்ன யாருக்கும் புரியாது. அதான் prison of pain. வலி சொல்ல முடியாது. இந்த வலி சொல்லலாம், ஆனால் உள்ளான காயங்களை சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ள முடியாது. அது கணவனுக்கும் புரியாது, மனைவிக்கும் புரியாது, பிள்ளைகளுக்கும் புரியாது, பெற்றோருக்கும் புரியாது. இதான் prison of pain. ஆனால் தேவன் சொல்றாரு, ரெண்டாவது சொல்றாரு, நான் அங்கே வந்து நிற்பேன். எங்கே வந்து நிற்பேன்? எங்கே வேதனை இருக்கிறதோ, எங்கே கண்ணீர் இருக்கிறதோ, எங்கே போராட்டம் இருக்கிறதோ, எங்கே பாடுகள் இருக்கிறதோ, எங்கே வேதனை இருக்கிறதோ, அங்கே நான் வந்து நிற்பேன். சொல்லுங்க, அங்கே. எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது? கவனிங்க. என் சிறைச்சாலை யாருக்கும் தெரியாது. என் சிறைச்சாலை அறிந்தவர் கர்த்தர். He knows the prison that I am going through. கவனிங்க. சில பேருக்கு சொன்னா புரியாது. நீங்கள் சில பேர் பார்ப்பீங்க, அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு என்ன இல்லை, அவர்களுக்குள்ளும் ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. அந்த வார்த்தை கவனிங்கள். இது பாவிகளுக்கு நடந்த சம்பவம் அல்ல, ஒரு பரிசுத்தவானுக்கு நடந்த ஒரு சம்பவம். தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். என் பின்னாலே வா, உன்னை நான் மாக்குவேன். கவனி.